வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். இங்கே வந்துட்டு மணி 10:20 ஆகுது. நான் வந்துட்டு என்னோடய காடியை போயிட்டு ஒரு ஒர்க் ஷாப்பில் போட்டு வந்திருக்கேன். ஒரு லைட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவாக எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு நான் வந்துட்டு மிருக கல்லறை இருக்கு இல்லையா, அங்கே வந்திருக்கேன். அனிமல் செமெட்ரி சொல்லுவாங்களே, அங்கே வந்திருக்கேன். எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச மிருகம் வந்துட்டு யானைங்க. பிடிச்ச பறவை வகையில் வந்துட்டு மயில். அது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த யானை வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது 1927 வந்துட்டு இங்கே சர்க்கஸ்க்கு வந்திருக்காங்க. யானை வந்துட்டு 20 வயசு அப்போ இறக்கும்போது 20 வயசு 4 டன்னு அதோடய வெயிட் வந்துட்டு. அப்போ இந்த நாங்கள் இருக்கிற இடத்துல வந்தப்போ அது இறந்துருச்சு அப்படி சொல்லிவிட்டு அதை இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள சில பார்ட்ஸ் வந்துட்டு எடுத்து இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல. எனக்கு அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படி சொல்லிவிட்டு. அது அந்த டைம் இப்போ 100 வருஷம் ஆக போகுது. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு 12 வருஷம் ஆகுது. எப்போ எனக்கு இந்த இடம் தெரிஞ்சதோ, நான் அப்போ வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வந்துடுவேன் நான் இங்கே இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு. அதில் ஒரு அமைதி கிடைக்குங்க நமக்கு வந்துட்டு. சரி, இப்போ நான் எதுக்கு இது இங்கே உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன்னாக்கா, இந்த பூவுன்ற இந்த செண்டா என்ன சொல்லுவாங்க, இது வந்துட்டு நான் கல்லறை தினம் வந்துச்சு இல்லையா, போன வருஷம் 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அந்த கடைசியில் வரும், ஆரம்பத்தில் நவம்பர் ஆரம்பத்தில் அந்த மாதிரி வரும். அப்போ வந்துட்டு நான் வச்சுட்டு ஒரு விளக்கெல்லாம் வச்சு வந்துட்டு பார்த்துட்டு போனேன். இப்போ வந்து பார்க்குறேன், இன்னும் அந்த பூ அப்படியே வச்சுருக்காங்க. அந்த விளக்கெல்லாம் வச்சு அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. யாரோ வந்து இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு சொல்லிவிட்டு சில பேர் இருக்காங்க இங்கே, இந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து செய்கிறவங்க இருக்காங்க. அதுதான் அவங்க தான் வந்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் க்ளீனாக இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, நான் இப்போ இங்கே நடந்து போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதான் சரி நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு இப்பயும் ஏதாவது ப்ரோக்ராம் இந்த நேஷ்னல் ஜியோக்ராஃபி அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துச்சுனாக்கா, எஸ்பெஷலி இந்த யானை இது வந்துச்சுனாக்கா நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஓகே, பார்க்கணும். அடுத்த முறை நான் தாய்லாந்து மலேசியா ட்ரிப் வந்து தாய்லாந்து போகிறேன். எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிதுனாக்கா இந்த யானை இது போயிட்டு பார்த்துட்டு வரணும் சொல்லிவிட்டு, அதோட ஒரு நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாட்டுறது, ஏதோ ஒன்று சாப்பாடு கொடுக்குறது, ஏதோ ஒன்று செய்யலாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்ப்போமே எப்படி கடவுள் நம்மளுக்கு என்ன எப்படி நம்மளோட லைஃப்பை பிளான் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. சரிங்க, நம்ம இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.